பரிசுத்தமும் இருக்கும் நீதியும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் இந்த மனமகிழ்ச்சி நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையும் ஆராதனை வேலையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு வேலையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க, துதி ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபைதாங்க. இந்த நாளிலும் எங்களை சாட்சியின் ஆண்டவரே ஆராதனை வழி நடத்துங்க நீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒரு வெறுமையாக பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி வழி நடத்துங்க. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பு நேர்ந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதத்தினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 63. சங்கீதம் 63. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையில் எல்லாம் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டுகளின் நிலையிலே களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்தான் என்று வாசிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன், இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கண்டு இதோ வந்தேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக, நீர் செய்த நன்மைகளை நினைக்கையிலே கருத்தோடு நன்றி சொல்கிறேன் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்திலே, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். ஸோ ஆகையால் சங்கீத புஸ்தகத்திலுமே கடைசி 148வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபரே, கன்னிகைகளே, முதிய வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஆமென். நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவருக்கு செலுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியுள்ள துதி, நன்றியுள்ள ஆராதனை. ஆமென். அடுத்ததாக பாடுவோம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. He's
கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவா, ராஜாதி ராஜா, இப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில ஆராதனை என்ற பேர்ல ஆண்டவரை தூரம் ஒதுக்கிடாதீங்கம்மா. அவர் நம்ம மத்தியில் வசிக்கிறவர். ஆம், அவர் பெரியவர், ஆனால் அவர் நம்மவர். ஹல்லேலூயா. அவர் மாட்சிமை பொருந்தியவர், மகத்துவமானவர், ஆனால் நம் மத்தியில் இருப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து அருமையானவர்களே, ஆராதனை என்ற பெயரில் அவர் ஒதுக்கிட வேண்டாம். அவர் நம்ம மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அவர் நம் மத்தியில உலாவுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர், நம்ம மத்தியில் உலாவுகிறவராய் இருக்கிறார். நம்ம இடையே வாசமாயிருக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் அருமையானவர்களே, அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Thank you Jesus. Amen. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். ஆமென். எங்கள் நடுவிலே வசித்திட சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட அசைவாடுகிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். எங்கள் நடுவிலே வசித்திட வீடும் வீடும் தெய்வமே.
இஸ்ரவேல் மக்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் சொல்லுகிறார். நீங்கள் கடன்களை, காலை கடன்களை செலுத்தும் போது என்ன பண்ணணுமா, ஒரு குச்சை கொண்டு போகணுமா. வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா நீ நைட்டு தூங்கும் போது உன் பாளையத்துல அவர் என்ன பண்ணுவாராம், உலாவுகிற தேவன். அவர் உலாவும் பொழுது நரகலான அசுத்தமான காரியத்தை கண்டு அவர் போயிடுவாருமா. இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவ வேண்டும் என்று பாடுகிறோமே, இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில் இருக்க பரிசுத்த குறைச்சல் அவரை எந்த விதத்திலும் ஒதுக்கி விடக்கூடாது. நான் ஆசைப்படுறேன் எங்க மத்தியில ஆண்டவரே நீங்க வாசமா இருக்கணும். ஐயா, இன்னைக்கு நிறைய நேரத்தில் we invite but we don't honor. நாம் அழைக்கிறோம், ஆனால் அவருக்குரிய கனத்தை செலுத்தவில்லை. ஐயா, என்னோட வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் இருக்கும் பொழுது எப்படியா அவர் வந்து உலாவுவார்? How will he feel comfortable coming to me? இந்த கால்வழியில் அருமையாவுள்ள இன்னைக்கு நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் இல்லை, ஆனா இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ், we commune with God. ஆமென். இன்னைக்கு நாம் சபையாய் ஐக்கியப்படுகிறோம், தேவனோட ஐக்கியப்படும்படியா வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அருமையாவுள்ள ஆண்டவர் கிருபையில இப்போ வந்து கடகடன் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஆமென். ஆல்ரெடி சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போங்கன்னு விரட்ட வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நேரம் இருக்குமா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இன்னைக்கு என்ன நானே தற்பரிசுதனை செய்து என் மத்தியில் ஆண்டவர் உலாவணும்னா, ஏன்னா அவர் வந்தாதான் எனக்கு விடுதலை. ஆனா அவர் வராதபடி நான் அழைக்கிறேன், ஆனா haven't made his place comfortable. இந்த வேளையில நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னிலே உமக்கு பிரியமில்லாத அசுத்தம் உண்டு ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும். இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், உம்முடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும், உம்முடைய மகத்துவம் மாட்சிமை ஆண்டவரே மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா ஐயா நான் அதை இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தணுமே, என்னை ஆயத்தப்படுத்தணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுல வாசிக்கிற அருமையாவுள்ளே, இந்த பாத்திரம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், அவருடைய வசனம் சுத்திகரிக்கிறது, அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது, எல்லாம் இருக்குமா. ஆனா இங்க பார்க்கும் பொழுது தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிறான், ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அந்த நாள்ல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவர் அழைக்கணும். அப்பதான் பாட்டு பாடினேன், எங்கள் மத்தியில் உலாவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே, அந்த நாள்ல கர்த்தர் நம்மை சுகப்படுத்த பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். போன நாட்களிலே 2 வாரத்துக்கு முன்னதாக ஒரு குடும்பத்தில் எனக்கு செய்தி என்னன்னா, ஒரு மோசமான ஒரு வியாதியின் சூழ்நிலை. தயவுசெய்து ஜெபிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். போய் பார்த்து ஜெபித்தோம். 2 நாள் கழிச்சு செய்தி அப்படி ஒன்றும் இல்லை. என் தேவன் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். என் தேவன் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அருமையான இந்த நாளில் நம் மத்தியிலே ஒரு சர்வவல்ல தேவன் உண்டுமா? தயவுசெய்து இந்த நாளில் எந்த விதத்திலும் தேவ பிரசன்னத்தை குறைத்து விட வேண்டாம். அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவன் உலாவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவ பிரசன்னத்திலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்போம், ஒரு கட்டவிழ்ப்பை எதிர்பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே என்னுடைய விசுவாசத்து மூலமாய், என்னுடைய ஆயத்தத்து மூலமாய் என் பிள்ளைக்கு நான் பலத்தை கொண்டு வர போறேன், சுகத்தை கொண்டு வர போகிறேன். போன வாரத்தில் சூனேமின் ஸ்திரியை குறித்து பார்த்தோம். ஐயா, அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அவன் நன்மை பெற்றுக்கொண்டாள். அதுக்கு பிறகு அவள் பிள்ளைக்கும் நன்மை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீ, ஐயா, அவள் பிள்ளைக்கு நன்மை பெற்றுக்கொண்டாள். இந்த நாளில் அருமையாவுள்ளே, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தினுடைய ஆயத்தத்தில் உன் பிள்ளையை கர்த்தர் சந்திக்க போகிறார், உன் பிள்ளையை கர்த்தர் தொட போகிறார், உன் பிள்ளையை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார், உன் பிள்ளையை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் பாடுவோம், எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன். இந்த வேளையிலே அவர் உலாவும் பொழுது நம்மை கர்த்தர் சந்தித்து நம்மை விடுவிக்க, விடுதலை கொடுக்க, கட்டவிழ்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும்
எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் ஆமென். ஹalleluya. வாசம் செய்யும். சதா காலம் எங்களோடு கூட இருக்கிறவர். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஆமென். உலாவிடும். எங்க மத்தியில் எழும்பு ஆண்டவரே. எங்களோடு உம்முடைய வல்லமை விளங்க பண்ண ஆண்டவரே. செய்யும். இந்த காலவெளியில் உம்முடைய வல்லமை விளங்க பண்ண ஆண்டவரே. மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவும். உலாவிடும். அல்லாஹ் சொல்வார். ஹalleluya. ஓ ரபா குரல ரபாதியாலோ. வாசம் செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும். ஆமென். எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். 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 வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கிடும். அவங்களுக்கு தெரியல யாரை கூப்பிடுறாங்க, நமக்கு தெரியல. அவங்க யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? தெரியாதவரை கூப்பிட்டாங்க. தெரியாதவரை கூப்பிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் மத்தியிலே வாசமாயிருந்தார். ஆமென். ஹalleluya. தயவு செய்து இந்த நாள்ல ஆண்டவரை மாம்சத்தில் அறிய வேண்டாம். மாம்சத்தில் அறிய வேண்டாம். மனுஷிகத்தில் அறிய வேண்டாம். சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாள், நீங்க அங்க ஆராதிக்கிறீங்க, நாங்க இங்க ஆராதிக்கிறோம். இல்லம்மா, நீ இதை தயவு செய்து அறிந்து கொள். ஆராதனை என்பது ஒரு இடம் அல்ல. ஓ ஹalleluya. ஆராதனை என்பது ஒரு பாடல் அல்ல. ஆராதனை என்பது ஆவி, உண்மை. உலகம் எங்கும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற மக்களை நான் தேடுகிறேன். என் பிதா தேடுகிறார். என் பிதாவை அறிந்தவர்கள் தேவனை ஆராதிக்க முடியும். ஆமென். ஹalleluya. 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 The Father is looking, not God, but the Father is looking to worship us. இன்னைக்கு அந்த உறவு எப்படிமா இருக்கு? அந்த அப்பா உறவு எப்படி இருக்கு? Amen. How is the fatherhood relationship? Amen. Amen. Hallelujah. நான் தகப்பனானால் என் கனம் எங்கே? என் தகப்பனால் கனம் எங்கே? எசேக்கியேல் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிற காரியம் என்ன? மகிமை ஆலயத்தை விட்டு கடந்து போனது. காரணம் என்ன? அது மூப்பர்கள் ஆசாரியர் என்ன பண்றாங்களா? சூரிய நமஸ்காரம் பண்றாங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ண அர்த்தம் என்ன தெரியுங்களா? அருமையாவுல அவர்கள் தன்னுடைய முதுகை யாருக்கு காட்டினாங்க? கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முதுகை காட்டினாங்க. இன்னொரு என்னை அசட்டை செய்தார்கள், நான் அவங்களை விட்டு என்ன பண்ணிட்டேன்?
போயிட்டேன். இந்த காலவெளியில் அருமையாளே, இன்னைக்கு எந்த விதத்தில் தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறோம்? எந்த விதத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை செலுத்துகிறோம்? நான் ஆண்டவருக்கு கொஞ்சம் கவனக்குறைவாய் தேவனை ஆராதித்தால் ஆண்டவரை அசட்டை செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனக்குறை ஆண்டவர் பார்க்கிறாருமா, நான் முழு இதயத்தோடு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனா? பார்த்தோம்ல, அவர் காணிக்கப்பட்டி பக்கத்தில் கண்டு பார்க்கிறார். நான் என்ன செலுத்துறேன் பார்க்கிறார். நான் நிறைய கொடுக்கலாம், நீ முழுசா கொடுக்கல. அவ கொஞ்சம் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? முழுசா கொடுத்தா. இந்த நாள் யாருமே அவ்வளோ, நான் தான் பாட்டு பாடினேன், நீ பாட்டு பாடலாம். நம்ம மனசை கத்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலவெளியில் யாருமே அவ்வளோ ஒரு வல்லமை பொருந்திய தேவன் உண்டு, ஒரு மாட்சிமை பொருந்தியவர் உண்டு. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அப்பா கூட இருந்து என்னென்னலாம் செய்வாரோ அதை நம்ம மத்தியில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் மத்தியில் தகப்பனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். தகப்பனாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, கனப்படுத்த கிருபை தாரும். உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் மறுபடியும் கனப்படுத்துகிறீரே. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீ கனப்படுத்துகிறீரே. இந்த நாளிலே சபையா உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மாட்சிமை பொருந்தியவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் I shared on fatherhood. Fatherhood. ஆண்டவரை குறித்து பார்த்தோம். ஆண்டவரை குறித்து தானே ஒரு உண்மையான வெளிப்பாடு, ஒரு அறிவு, ஒரு உணர்வு என்னவென்றால் அவரை தகப்பனாக அறிந்து கொள்வது. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரத்தில் அருமையாக உள்ளே நம்ம ஆண்டவர் ரொம்ப தூரம் வச்சுட்டோம்மா. ஆண்டவர் ரொம்ப மாட்சிமை, ரொம்ப காரியம் சொல்லிட்டு மகிமை பொருந்தவன் சொல்லிட்டு ரொம்ப தூரம் வச்சுட்டோம். இல்லைம்மா, காட் வாண்ட்ஸ் டு பி அவர் ஃபாதர். நம்முடைய தகப்பனாய் அவர் இருக்க விரும்புகிறார். தொடர்ந்து அருமையாக இந்த நாளில் இந்த காரியத்தை குறித்து நான் கடந்த வாரத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டிருந்தேன், சிலரோடு பேசி கொண்டிருந்தேன். ஆவியான இருதயத்தில் போட்ட சில காரியத்தை இந்த நாளில் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாட் இஸ் ஃபாதர்ஹுட்? வை ஷுட் வி ஸ்டடி ஃபாதர்ஹுட்? இன்றைக்கு ஒரு தகப்பன் நிலை என்றால் என்ன? அதை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அதை ஏன் பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும்? ஆமென். இதற்கு ஒரு பதில் நமக்கு தெரியணும்னா முதல் ஒரு அடிப்படை தெரிதல், புரிதல், அறிவு இருக்க வேண்டும். எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு காரியத்தை அறிய முடியாது. முதலாவது இந்த காரியத்தை அறிந்து கொள்ளலாம். ஒரு காரியத்தை அருமையாளே நாம் அறிய வேண்டும் என்றால் ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். உண்மையாகவே சொல்கிறேன், சில நேரத்தில் போய் சில இடங்களில் வெளியில் போய் வசனத்தை பிரசங்கித்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது. ஏதாவது வசனம் அப்படியா நான் மூஞ்சி பார்த்தாலே தெரியும், பயமாயிடும். அந்த முகத்தெல்லாம் பார்த்தா பயமாயிடும். ஐயா, அறிந்து கொள்ளலாம். அறிவு என்பது ஏற்கனவே ஒரு அடிப்படை அறிவு இருந்தால்தான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இல்லாட்டி முடியாது. இன்றைக்கு தகப்பனை குறித்து தானே ஒரு அறிவு இந்த உலகத்தில் தேய்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. அப்பான்ற எண்ணம் இன்னைக்கு இல்லம்மா. இன்னைக்கு டிவி பேச்சல என்ன சொல்றாங்க தெரியுமா? அவனை போட்டு தள்ளிட்டேன். யார? இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்து பாராட்டுகிற, சிரிக்கிற, இல்லாவிட்டால் அருமையோட வாதிடுகிற ஒரு காலத்தில் வாழுகிறோம். தகப்பன் ஒரு மரியாதை இல்லை, போச்சு. காரணம் என்ன? அர்த்தத்தை இழந்து விட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அறிவில் அப்படிப்பட்ட அறிவு என்றால் நமக்கு இஷ்டமானதை மாத்திரம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Our knowledge is optional. இன்னைக்கு பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் என்ன எல்லாத்தையும் படிக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதுக்கு பிறகு ஆப்ஷனல். Our knowledge is optional. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்தந்த காரியங்களை மாத்திரம் அறிந்து கொள்ள நான் தீர்மானிக்கிறேன். அப்படி இதெல்லாம் நான் அறிய வேண்டாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய அறிவில் எப்படிப்பட்ட அறிவு என்றால்
அருமையானவர்களே, நாம் விருப்பப்பட்டு அறிந்து கொள்ளுகிற காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு உலகம் தகப்பனை குறித்து அறிகிற அறிவை விரும்பவில்லை. அவசியம் இல்லை, அந்த அப்பன் சரி கிடையாது, அவன் வேஸ்ட், ஏன் அதை அறியணும்? ஆகையால் அருமையானவர்களே, the knowledge of fatherhood has become optional today in our world. நான் வசிக்கிற உலகத்தில் இந்த தகப்பனை குறித்து அறிகிற அறிவு அவசியம் இல்லைப்பா. அது இல்லாமலே இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏன்னா இந்த நாட்களில் அருமையானவர்களே, 2 தீமோத்தேயுவில் அழகாக பரிசுத்த பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? கடைசி நாட்களில் வாசிக்கலாமே, எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயிரும். தற்பிரியர். ஐயா, இன்றைக்கு என்னைக்கு சுயம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எங்கம்மா அப்பா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சுயநலத்தின் அறிவு தான் நம்முடைய வசிக்கிற உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது ஒழிய தகப்பன் என்ற ஒரு நிலையை உலகம் மறந்து விட்டது. அதுவும் நம்முடைய கலாச்சாரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க, போன வாரம் சொன்னேன், தாய் தகப்பனை கனம் பண்ணு. வசனம் சொல்லுது தகப்பன் தாயை கனம் பண்ணுது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, அறிந்து கொள்ளலாம். ஏன்னா we are not wired. நம்மளுக்கு அந்த ஒரு அறிவு இல்லை, அந்த ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கவில்லை. இந்த நாளில் தகப்பனை குறித்ததான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு படிக்கும்போது கூட சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மத்தியில், வாலிபர் மத்தியில் டிபேட் இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் ஏன் இன்னும் படிக்கணும்? என்னைக்கோ ஏதோ நடந்துச்சு, அதை போய் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை வேஸ்ட்டுன்னுவாங்க. இன்னும் சிலவங்களை கேட்டால் மேத்ஸ் எனக்கு வேண்டாம், இப்போ தான் கால்குலேட்டர் வந்துருச்சு, அன்றாட வாழ்க்கைக்கு எதுக்கு மேத்ஸ்? கால்குலேட்டர் இருந்தால் போச்சு, முடிஞ்சு போச்சு, எதுக்கு மேத்ஸ்? சிலவங்களுக்கு பார்த்து கெமிஸ்ட்ரி இஷ்டம் கிடையாது. ஐயோ, நான் வந்து படிக்க போகிறேன், என்ன வேணாம்? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது மாதிரி அப்பா குறித்து அறியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கா நான் வாழலாம், நான் ஒரு வேலை தேடிக்குவேன், என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். தகப்பன் எனக்கு அவசியம் இல்லை, அந்த ஒரு அறிவு அவசியம் இல்லை. அந்த நிலையில் வாழுகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு அறிவென்றால் என்ன? வாட் இஸ் நாலேஜ், வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த உலகத்தில் பல நபர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க நல்லா அறிவுள்ளவளாக இருப்பாங்க, ஆனால் விவேகம் இருக்காது, புரிதல் இருக்காது. They will have a lot of knowledge, but they won't have an understanding. நிறைய பேர் பார்த்துருக்கோம், நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, பயங்கர படிப்ஸு, 100 வாங்குவாங்க, நல்ல கோல்டு மெடல் வாங்க. அவங்கள கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள், கற்றுக் கொடுக்க தெரியாது. கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அறிய வேண்டிய காரியம் என்ன? நான் அறிந்ததை அருமையானவர்களே விளக்கி சொல்ல வேண்டும். அறிந்ததை அப்படியே சொல்வதல்ல, அறிந்ததை விளக்கி சொல்ல வேண்டும். அறிந்ததை அருமையானவர்களே சின்ன சின்ன பகுதிகளாக உடைத்து சொல்ல வேண்டும். I need to explain in small portions. Amen. அறிந்ததை அருமையானவர்களே நான் கேட்கிறவனுடைய மொழிக்கு அதை மாற்றி சொல்ல வேண்டும். I need to share it in the language of the listener. ஐயா, ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை கேட்கிறவங்க விளங்கி கொள்ளாவிட்டால் 1 மணி நேரம் சொல்லி பிரயோஜனம் இல்லையே. நான் அறிந்தால் போதாது அருமையானவர்களே, இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கேட்கிறவனுடைய மொழியிலே அதை சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விளக்கி சொல்லுவதுதான் அருமையானவர்களே அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு தகப்பனை குறித்து தானே ஒருவேளை அறிவு இருக்கலாம், ஆனால் புரிதல் இல்லையே, புரிதல் இல்லையே. இந்த காலவெளியிலே அருமையானவர்களே ஒரு புரிதலை பெற்றுக்கொள்ள, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. இந்த செய்தியின் ஆரம்பத்துக்கு வாசிக்கலாமே. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். போதுமா. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல ஒரு அருமையானவர்களே, கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான பிரபலமான ஒரு வசனம் இது, சரிங்களா? இது அவிசுவாசிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த வசனம் பைபிள் வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனமா? நானே வழி சத்தியம் ஜீவன். ஆமென். சுவிசேஷங்களிலே பல இடங்களிலே அருமையானவர்களே, இன்னும் சினிமாவில் கூட இதெல்லாம் இது பிரபலமாக இருக்கு. காரணம் என்ன? திஸ் இஸ் வெரி யூனிக் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. இது கிறிஸ்தவத்துக்கு தனித்தன்மை வாய்ந்தது. அருமையானவர்களே, போன மாதத்தில் தோமாவை குறித்து பார்க்கும்போது பார்த்தோம், தோமா இந்த கேள்வி கேட்டதுனால வந்த ஒரு பதில். ஆனால் கேள்வி என்னவென்றால், வழி என்றால் எதற்கு வழி? என்ன சொல்லுவோம்? ஐயா, நீ சமாதானம் பெறணுமா? யார் தான் வழி? இயேசு தான் வழி. நீ ரட்சிப்பு பெறணுமா? யார் வழி?
இயேசுதான் வழி. நீ நித்திய ஜீவனை பெறணுமா? யார் வழி? இயேசுதான் வழி. ஐயா உனக்கு உண்மையான நிம்மதி வேணுமா? சாந்தி வேணுமா? இயேசுதான் வழி. ஐயா உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? யார் வழி? இயேசு வழி. ஐயா இப்படிப்பட்ட காரியத்தை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அப்படியா? அப்படியா? நீ பரலோகம் போகணுமா? யார் வழி? இயேசுதான் வழி. ஐயா பொன் தள்ளப்பட்ட வீதிக்கு போகணுமா நீ? அதுக்கு இயேசுதான் வழி. இவ்வளவு இப்படிதானே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வசனம் இப்படி சொல்லல தெரியுமா? You know Bible doesn't say that. இவ்வளவு அருமையோட நாம் இதுவரைக்கும் யோசித்து பிரசங்கித்து பகிர்ந்து கொண்ட காரியம் என்ன? நீ சமாதானம் பெறதுக்கு, நீ ரட்சிப்பை பெறதுக்கு, நீ ஆசீர்வாதம் பெறதுக்கு, நீ பரலோகம் போறதுக்கு யார்தான் வழி? நம்ம குவைட் ஆயிடுச்சு. இப்படித்தானே சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? வசனம் வாசிக்கலாமே. மறுபடியும் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்துக்கு வரான் போடலையே, ஆசீர்வாதத்துக்கு வரான் போடலையே, ரட்சிப்புக்கு வரான் போடலையே, நிம்மதிக்கு வருவான் போடலையே. யார்கிட்ட வருவான்? சோ இயேசு வழி எதற்கென்றால் அருமையாளே நாம் பிதாவின் இடத்துல போவதற்கு. அந்த பிதாவை அருமையாளே அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம், எதை பெறல? பிதாவின் அர்த்தத்தை, இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளவில்லை. Actually he is the way to the Father. He is not just the way to the salvation. அருமையாளே நாம் தவறாக விளங்கி கொண்டு அருமையாளே தவறாக பயன்படுத்துகிறோம். இல்லம்மா, இயேசு எதற்கு வழி தெரியுமா? உங்களை என்னையும் பிதாவினிடத்துல கொண்டு போக தான் இயேசு வழியா இருக்கிறார். ஆமென். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பெறதுக்கு இயேசுதாம்மா வழி. நீ இயேசு கிட்ட வா, உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிரும். நீ இயேசு கிட்ட வா, உனக்கு சுகம் கிடைச்சிரும். நீ இயேசு கிட்ட வா, உனக்கு நிம்மதி கிடைச்சிரும். உனக்கு இயேசு கிட்ட வா, உனக்கு பிரச்சனை தீர்ந்துரும். ஐயா இன்றைக்கு இப்படி வசனம் சொல்லலையே. இப்படி வசனம் சொல்லலையே. இன்னைக்கு வசனம் சொல்லுகிற காரியம் இயேசு எதற்கையா வழி? பிதாவின் இடத்துல போவதற்கு வழி. ஆமென். இதாம்மா சத்தியம். இதான் வசனம் சொல்லுது. This is what the word says. You know, Jesus is the way to the Father, not even to heaven. Amen. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் பிதாவை அறியாம எங்க போனோம்? இவங்களுக்கு பரலோகம் போகணும். Amen. Hallelujah. என்னம்மா இன்னைக்கு வசனம் அப்படிதான். அதான் நிலைமை. யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டை பத்தி நிறைய பேர் என்னமோ சொல்றாங்க. நான் நேரா உங்களை தாண்டி தள்ளுங்க. நான் எங்க போறேன்? உங்க வீட்டில் போய் உங்க சோஃபால உட்கார போறேன். இன்னைக்கு அப்படிதாம்மா இருக்கு சபை. நான் போறேன்பா, பரலோகம் போறேன். எங்க போற? யார் வீட்டுக்கு போற? அவரெல்லாம் தெரியாது. ஆனா நான் பரலோகம் போறேன். அங்க போய் நான் கோல்டில் நடக்க போறேன். கோல்டில் அப்படியே பொன் தள்ளப்பட்ட வீட்டில் நடக்க போறேன். ஐயா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு அப்படி சொல்லல. இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு தகப்பனை குறித்ததான ஒரு புரிதலை பெற வேண்டும். Amen. To have an understanding of the Father. சில காரியத்தை மாத்திரம் மர்மையோட சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அகேன் இந்த செய்தி ஒரு முடிவில்லாத ஒரு செய்தி. சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு, உங்கள் அப்பாவாச்சு. என் வேலையெல்லாம் அதுக்கிட்ட போய் காட்டுறது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது முடியாதுமா. உண்மையாகவே once again I feel very guilty. At the same time, you know what? I know that I cannot show the entire way. காட்டுவேன், பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையான தகப்பனை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு அறிவு என்னவென்றால், தகப்பன் என்ற ஒரு நிலை என்பது ஒரு அஸ்திபாரம். Fatherhood is foundation, a very important thing. Fatherhood is foundation. தகப்பன் என்று யோசிக்கும் பொழுது அந்த தகப்பன், அந்த ஸ்தானம், அந்த நிலை என்பது அஸ்திபாரம். எதற்கு அஸ்திபாரம்? என் விசுவாசத்துக்கு அஸ்திபாரம். Fatherhood is a foundation of faith on God,
இன்றைக்கு எனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் அருமையாளே, இன்னைக்கு ஆண்டவரை தகப்பனாய் அறியாத பட்சத்தில் என் விசுவாசம் அருமையாளே அது நிச்சயமாக அலசடிப்படும். அது உறுதியான விசுவாசம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நான் முதலாவது தகப்பனை அறிந்து கொள்ளும் பொழுது அருமையாளே நாம் அந்த தேவனை குறித்து தான் அறிவை பெற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஏன் உலகத்தில் பலவிதமான தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க? ஏன் why is there is polytheism in this world? ஏன் தெரியுமா? கடவுளை தான் வணங்குறாங்க. இன்னைக்கு என்னை படைத்தவர் தகப்பன் என்று அறிந்தால் நிச்சயமா பல கடவுள் சொல்லுங்களேன். சரி, இப்போ சொல்றேன், பல அப்பா வச்சுக்கலாமா? பார்த்தீங்களா? அப்பானா ஒன்று தானே, அப்பானா ஒன்று தானே. அப்பனா ஆண்டவர் எனக்கு அப்பான்னு தெரிஞ்சா எப்படிமா 10 இருக்க முடியும்? எப்படிமா 33 கோடி வைக்க முடியும்? சிம்பிள் காரியம். எனக்கு என்னன்னு தெரியல, ஆண்டவர் அப்பான்னு எனக்கு தெரியல, அதோடு நிறையா வச்சிருக்கேன். ஐயா அப்பான்னு மாத்த தெரிஞ்சிட்டா 2 கூட வாய்ப்பு கிடையாதுமா. ஆமென். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஏன் தெரியுமா, இந்த ஒரு சின்ன காரியம் அறிந்து கொண்டால் நான் விசுவாசம் கரெக்ட் ஆகிடும். தேவனை பற்றிய ஒரு விசுவாசம், ஒரு அறிவு அருமையோட இந்த ஒரு சின்ன காரியம் அப்பான்னு அறிந்து கொண்டால் போதும், என் விசுவாசம், faith, everything will be fine because this is the foundation of faith. This is the foundation of faith. இந்த உலகத்தில் ஆண்டவர் குறித்து சொல்லும் போது ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு என்ன சார், ஐ ஃபீல் an எனர்ஜி. என்னம்மா வைப்ரேஷன். இப்போ வந்து ஆண்டவர் வந்து வைப்ரேஷன் ஆயிடுச்சு, எனர்ஜி ஆயிடுச்சு, சக்தி ஆயிடுச்சு, என்னென்னமோ ஆயிடுச்சு. ஐயா இந்த ஆண்டவர் அப்படிலாம் இல்லைம்மா, அவர் அப்பாம்மா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அருமையாவுலே தூரத்தில் இருக்கிற பிரகாசம், ஒரு பயங்கரமான ஒளி வெளிச்சம். ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம், இதெல்லாம் உண்மை. ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன, அவர் எனக்கு அப்பா. இந்த ஒரு அறிவு இல்லாமல் நீங்களும் நானும் எந்த ஒரு விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள முடியாது. இது ஆண்டவரை குறித்ததான விசுவாசத்தின் அடித்தளம், அஸ்திபாரம் என்பது தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. நான் பார்த்தோம் ஆதாமுக்கு ஆண்டவர் யாரு? அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம் என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இயேசு மறுபடியும் வந்து என்ன கற்றுக் கொடுத்தார் சொல்லுப்பா? பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே. இதுதான் விசுவாசம். நீ ஆண்டவரை அறியணுமா, முதல்ல அப்பாவை அறிந்து கொள், அப்பாவாக அறிந்து கொள். அதுக்கு பிறகு நீ எல்லா காரியத்தையும் அருமையோடு விளங்கிக் கொள்ளலாம். So this is the foundation of your faith. Secondly, fatherhood is the foundation of authority. அதிகாரம், ஒழுக்கம் என்பதற்கு அஸ்திபாரம் என்பது தகப்பன் நிலை. The foundation of authority and orderliness is the understanding of the father. Authority and orderliness is not dictatorship. அருமையாளே, அதிகாரம் ஒழுக்கம் என்பது அராஜகம் அல்ல. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அருமையாளே அராஜகம் இருக்கு. அருமையாளே அதோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதிகாரத்தையும் ஒழுக்கத்தையும் ஒதுக்கி விட்டோம். இன்றைக்கு ஏன் நம்முடைய உலகம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா? அப்பா இல்லை. அப்பா இருந்தாலும் அப்பாக்குரிய கனம் இல்லை. இந்த அப்பா இல்லாத நிலை எல்லாம் ஒழுங்கின்மையாக தான் இருக்கும். அருமையாளே, ஒரு ஒழுக்கத்தின் அஸ்திபாரம் என்பது தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. இது போச்சுன்னா ஒழுக்கம் போச்சுமா, ஒழுக்கம் போச்சுமா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அருமையாளே, நான் தகப்பன் என்றால் என் கனம் எங்கே? இன்னைக்கு அருமையான இந்த ஒழுங்கின்மைக்கு காரணமே இதுதான். This is the main cause for all kinds of chaos in this world because you know what, there's no father figure, there's no fatherhood, there's no understanding of fatherhood. தகப்பனை குறித்ததான ஒரு அறிவு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாளே, அப்பான்னு இருந்தா அங்கே அராஜகம் நடக்கும். அதோடு என்ன பண்ணிட்டேன், அப்பான்ற ஒரு பயபக்தியை நான் தூக்கி போட்டுட்டேன். தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம், எங்கு அதிகாரம் இருக்கிறதோ, எங்கு ஆளுமை இருக்கிறதோ அங்கு பாதுகாவலும் உண்டு. ஆமென். Where there is authority, where there is rulership, there is also a covering. There is also a covering. ரொம்ப முக்கியமான காரியமா. வெளியூருக்கெல்லாம் போகிற மக்கள் உண்டு. வெளியூருக்கு போனோன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? வெளியூருக்கு போனால் என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். அந்த பாஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய அரசாங்கத்தின் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், அதுதான் உனக்கு.
இந்த இந்திய அரசாங்கம் அதிகாரத்தோடு என்ன பண்ணலாம், எந்த ஊருக்கும் நீ போகலாம். அப்படி போகும்போது அங்கே திடீர்னு யாராவது தீவிரவாதி உன்னை பிடிச்சிருவான். பிடிச்சி உன்னை இந்த அப்படின்னு நான் அழிக்கணும் கொல்லணும்னு பார்த்தா உடனே எங்கே அபயமிடலாம்? இந்தியன் எம்பசி. அந்த இந்தியன் எம்பசி என்ன பண்ணும், நீ இந்திய அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறபடினால உனக்கு என்ன கொடுக்கும்? ஹல்லேலூயா. எனக்கு அதிகாரம் வேணான்னா போய்க்கோ. இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையோலே, அதிகாரம் என்பது அப்பா மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்பது பாதுகாவல். இன்னைக்கு இல்லம்மா, யாருக்கு இஷ்டம் இல்லை, ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க இஷ்டம் இல்லை, ஒரு சபையில் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க இஷ்டம் இல்லை, எங்கேயும் காரணம் என்ன, என்றைக்கு இந்த அதிகாரத்துக்கு கீழ் வருகிறேனோ அப்பொழுது ஒரு பாதுகாவலுக்கு கீழும் வருகிறேன். இதுதான் அஸ்திபாரம். இன்னைக்கு இல்லையே. நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, ஆசீர்வாதம் சொல்லிட்டு போங்க, லேட்டாக வரலாம் பற்றி சொல்லாதீங்க. நான் அப்படி தான் வருவேன், அல்லாட்டியே வரமாட்டேன், கோச்சிக்குவேன். அதாவது ஏதாவது சொன்னால் கோச்சிக்குவேன். காரணம் என்ன, அறிவுரை எனக்கு சொல்லக்கூடாது, ஒழுக்கத்தை சொல்லக்கூடாது, என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், நானே நல்லவனாக இருப்பேன். சிலவங்க நல்லவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நல்லவங்களே கிடையாது. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை கொஞ்சம் மாற்றி ஏதாவது சொல்லி பாருங்களேன், அப்போ தெரிஞ்சிடும் நல்ல பிள்ளை. சொல்லுவாங்க என்கிட்ட, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த நல்ல பிள்ளைக்கு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறத மாற்றி செய்யுன்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு தெரிஞ்சிடும் அந்த அபிஷேகம். ஐயா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒழுக்கம் என்பது தெரியுமா, அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பது. தகப்பு என்பது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது அதிகாரத்தின் அருமையோட ஒழுக்கத்தின் அஸ்திபாரம். எங்கெங்கெல்லாம் அப்பா இல்லையோ ஐயா, அந்த அப்பான்ற பயபக்தி இல்லையோ அங்கே ஒழுக்கம் இல்லையா. மூன்றாவது, fatherhood is a foundation of trust. தகப்பனின் நிலை நம்பிக்கையின் அஸ்திபாரம். Foundation of trust and confidence. See, the foundation of trust and confidence comes from the understanding of fatherhood. இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் உடையவர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாத்துவாங்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். யாருங்க ஏமாத்துவாங்க? வீட்டாரே ஏமாத்துவாங்க. அப்புறம் யாருங்க ஏமாத்துவாங்க? சபையாரே ஏமாத்துவாங்க. சரியா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க உங்களுக்கு? நடக்கலாம் சொல்லுங்க. நான் PhD வாங்கியிருக்கேன், நான் சொல்கிறேன்னு. நடக்குமா? நன்றா இருந்து கொள்ளலாம். 2 விதமான மக்கள் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அஸ்திபாரமாக இருக்கு. எத்தனை பேர் அவங்களை ஏமாத்தினாலும் அடுத்த ஆளை நம்புறதுக்கு அவங்க தயக்கப்பட மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன இருக்கு? அஸ்திபாரம் இருக்கு. சிலவங்களுக்கு இருக்கு, நீ என்னதான் நம்பிக்கை கொடு, இல்லை கவலைப்படாத, நீங்கள் நம்புங்க, நான் செய்கிறேன். நம்பவே மாட்டாங்க. ஏன் நம்பலை? என்ன இல்லை? இதாமா வித்தியாசம். 2 விதமான மக்கள் உண்டுயா. அவங்களுக்கு நம்பிக்கையின் அஸ்திபாரம் இல்லாதபடினால யார் என்ன சொன்னாலும் அவங்க கண்ணில் பார்ப்பாங்க, ஆனாலும் நான் நம்பல, இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்கட்டும் வேண்டாம். ஏன்பா? அதே இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இவங்க ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, பின்ன ஏங்க அவளை நம்புறீங்க? பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார். எனக்கு அந்த நம்பிக்கையின் அஸ்திபாரம் உண்டு. அருமையாவில் இன்றைக்கு நம்பிக்கை என்பது ஒரு தகப்பன் கிட்ட வரக்கூடிய ஒரு அஸ்திபாரம். இதனால ஆகியால் தான் அந்த தகப்பன் என்ற நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அருமையில அஸ்திபாரம் சரியில்லைம்மா, அஸ்திபாரம் சரியா இல்லை. ஆகியால் தேவனை குறித்ததான அறிவு விசுவாசம் சரியா இல்லை. ஆகியால் ஒழுக்கம் என்பது இல்லை, நம்பிக்கை என்பது இல்லாத நிலையில் காணப்படுகிறது. 4வது, fatherhood is a foundation of society or morality. சமுதாயம் இல்லாவிட்டால் அருமையுள்ள சமுதாயம் ஒழுக்கத்தின் அருமையுள்ள அஸ்திபாரம். Amen. The foundation of a society and morality is to have a proper understanding of the father. Amen. Hallelujah. நம்ம இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் அருமையாவில் அம்மா கூட சேர்த்துக்குவாங்க. யார் சரியில்லை? அப்பா சரியில்லை. என் அப்பா சரியில்லை, அப்பா பொறுப்பு இல்லை, அப்பா கெட்டவர், அப்பா குடிகாரு, சரியா? அப்பா அப்பப்போ போட்டு அடிப்பார், அப்பா சம்பளத்தை வீட்டில் கொடுக்க மாட்டார், இப்படிப்பட்ட அப்பா இங்கே அங்கே
மேய்வார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்பா மேலே இருக்க குறை, இதை மறுக்கவில்லை, உண்மைதான். இதனால் என்ன நடந்த காரியம் என்ன, அருமையாவுள்ள வீட்டில் அந்த ஒழுக்கம் என்ற ஒரு காரியம் இல்லாமல் அருமையாவுள்ள இன்றைக்கு சமுதாயம் எல்லாம் கெட்டு குலைந்து காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக அருமையாவுள்ள பெண்கள் ஒரு தவறான நபர்களை தெரிந்து கொள்வார்கள். காரணம் என்ன, அவங்க அப்பா சரியில்லை. they will end up, அப்பா குடிகாரு, இவங்க கல்யாணம் பண்ணுற இல்லாட்டி பார்க்குற நபரும் யார் குடிகாராக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் காரணம் என்னென்னா அஸ்திபாரம் சரியில்லை, அஸ்திபாரம் சரியில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு lot of drug addictions are there, lot of drugs are there, lot of violence, gambling, divorce, domestic violence, corruption. இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்க காரணம் என்னவென்றால், ஐயா எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய இந்த பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்களேன், அப்பா சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்கம்மா. ஜெயிலில் போய் பார்த்து இந்த ஜெயிலில் இருக்கிற அநேக மக்கள் பார்த்து அவங்க கதையை கேட்டால் 99% பேர் கதை என்ன கதை, என்ன சரியில்லை, அப்பா சரியில்லை. அப்பா சரியில்லைன்னா சமுதாயம் சரியில்லை. ஸோ ஆகியால் அறிந்து கொள்ளலாம், தகப்பன் என்கிற நிலை மிக முக்கியமான அஸ்திபாரம். வாழ்க்கைக்கு, விசுவாசத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, ஒழுக்கத்துக்கு, எல்லாத்துக்குமே இதாம அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் சரியா இல்லாமல் நீ என்னதான் கட்டினாலும் அது விழுந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, who is a father? தகப்பன் யார் என்றால், தகப்பன் எல்லாவற்றுக்கும் உறைவிடமாய் ஆரம்பமாய் இருக்கிறான். Father is the source, number one. He is the author, he is the progenitor, he is the originator. அருமையான ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறவன் தான் தகப்பன். Amen. Secondly, father is a supporter, nourisher, cultivator, developer. அருமையான உதவியாளனாய் ஒரு தகப்பன் இருக்கிறதை பார்க்கிறோம். Thirdly, father is a sustainer. அருமையான தாங்குகிறவனாய் தகப்பன் காணப்படுகிறான். Fourthly, father is a securer, a protector, பாதுகாக்கிறவனாய் தகப்பன் காணப்படுகிறான். Fifthly, father is a stabilizer or a foundation. அவன் அஸ்திபாரமாய் காணப்படுகிறான். தகப்பனுடைய 5 குணாதிசயங்களை பார்க்கிறோம். ஆமென். He is a source, he is a supporter, he is a sustainer, he is a securer and he is a stabilizer. இந்த நாளில் let's begin with source. and அது மாத்திரம் பார்த்து நாம் கடந்து போகலாம். அப்பானா ஆரம்பம். ஆமென், ஆமென். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-6 வாசிக்கலாம். Ephesians chapter 4 verse 1-6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, ஆமென், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். குறிப்பாக இந்த நிருபத்தை பரிசுத்த பவுல் அருமையாவுல சிறையிலிருந்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த சிறையிலிருந்து எழுதும் பொழுது அருமையாவுல நடக்கிற காரியம் என்ன, தன் கட்டுகளை இங்கிலீஷ் இன்னும் அழகா வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கிறேன்னா, கர்த்தருக்குள் இருக்கிற கட்டுகள். ஆமென், அவன் அருமையாவுல ரோம போர் சேவைகள் மூலமாய் இல்லாவிட்டால் அருமையாவுல தன்னை ஏற்றுக்கொள்ளாத சபையார் மூலமாய் கட்டப்பட்டில்லை. அவன் அந்த கட்டப்பட்ட நிலையை என்ன சொல்றான்னா, நான் ஆண்டவருக்குள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் அருமையாவுல இந்த கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பவுல் எழுதக்கூடிய இந்த 3 நிருபங்களும் பிரதான நிருபங்களாக காணப்படுகிறது. அநேக ஆழமான சத்தியங்களை அருமையாவுல இந்த 3 நிருபங்களில் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அருமையாவுல தேவனோடு சஞ்சரித்து தேவனிடத்தில் தியானித்து அருமையாவுல எழுதக்கூடிய வார்த்தைகள் தொடர்ந்து வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவி ஒரே சரீரம் உங்களுக்கு இருக்கு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே தேவன் உண்டு. அப்புறம் பிதாவும் உண்டு. ஆமென். எல்லாருக்கும் என்னங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க? ஒரே அப்பா. ஐயா, நம்ம எல்லாருக்கும் உறைவிடம் அவர்தான். நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அருமையாளர், இன்றைக்கு முதலாவது அந்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தகப்பன் என்றால் அவரிடத்துல நம்ம எல்லாம் அங்கே தான் வந்திருக்கிறோம்.
அங்கே தான் வந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு சரி, தக்கதாக. போதுமா. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்குள்ளெல்லாம் இருக்கிறார். ஏன்னா அந்த தகப்பன் வழியாய் வந்த மக்கள் நாம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பே, அவ்வளவு சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறபடினாலே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6 வசனம். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் சகலமும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டபடினாலே அவர் தான் எல்லாத்துக்கும் அப்பா. சிம்பிள். பிகாஸ் ஃபாதர் இஸ் த சோர்ஸ். எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டபடினாலே அவர் தான் ஐயா பிதா. அருமையாளர் முதலாவது அறிந்து கொள்ளலாம், நம்முடைய ஆண்டவர் யார்? அப்பா. காரணம் என்ன? அவர் மூலமாக தான் எல்லாம் வெளிவந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 16:22 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே. மாம்சமான எல்லாருடைய ஆவிகளுக்கும். காரணம் என்ன? எல்லா ஆவி எங்கேருந்து வந்துச்சு? அவர்கிட்ட தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த நாளில் முதலாவது அறிந்து கொள்ளலாம். ஏன் தகப்பனை அறிய வேண்டும்? தகப்பனை குறித்து அறியும் பொழுது நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன், என்னுடைய உறைவிடத்தை அறிந்து கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்மா. ஆண்டவர் நித்தியத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சிருஷ்டிப்பு எல்லாமே அவருக்குள்ளே தான் வந்துச்சு. ஆமென். எல்லாமே அவருக்குள்ளே தான் வந்துச்சுமா. சங்கீதம் 33 அருமையோடு 6 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சுவாசத்தினால அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஐயா கொஞ்சம் பார்க்குறீங்களா? அப்படி ஆண்டுடைய ஆன் பண்ணா என்ன வந்துச்சான்? சுவாசத்தில் என்ன வந்துச்சான்? எல்லா நட்சத்திரம், எல்லா வானங்கள் எல்லாம் அவருடைய வாயிலேருந்து வந்த சுவாசத்தினால் வந்த காரியம். எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் காட். எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் காட். அருமையோடு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் அவர் தான் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அதே 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதிலிருந்து அவர் பேசுவார். வானத்துக்கு பேசி நட்சத்திரத்தை கொண்டு வருவார். அவர் உண்டாக்கின பூமி கிட்ட பேசி அங்கேருந்து மச்சங்களை கொண்டு வருவார். செடி கொடிகளை கொண்டு வருவார். ஆமென். எல்லாம் அவர்கிட்டேருந்து வந்ததுலேருந்து மறுபடியும் பேசி அங்கேருந்து கொண்டு வந்தார். எல்லாமே ஆண்டவர்கிட்டேருந்து வந்தது தான். மனுஷங்கிட்ட மனுஷனை படைக்கும் பொழுது அவர் தன்னிடத்தில் பேசி அவர் தன்னிடத்தில் மனிதனை மறுபடியும் கொண்டு வருகிறார். ஆமென். மற்றதெல்லாம் அவர்கிட்டேருந்து வெளியே வந்ததுலேருந்து கொண்டு வந்தார். மனுஷனை அவர்கிட்டேருந்தே கொண்டு வந்தார். பிதாவே அவர்களை மன்னியும். தெரியல பாவம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? மறுபடியும் யோவான் 14 அதிகாரத்துக்கு கடந்து போகலாம். அங்கே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 5 வசனத்திலே வாசிக்கலாமே. தோமா அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை போகிற இடமே எனக்கு தெரியல. வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? வழி எப்படி ஆண்டவர் எங்களுக்கு தெரியும்? ரொம்ப லாஜிக்கான கேள்விதான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழி. இன்னைக்கு இதை பிடிச்சிக்கிட்டோம், போகிற இடம் நம்மளுக்கு தெரியலையே. போகிற இடம் நம்ம என்ன நினச்சிட்டோம்? ரட்சிப்பு நினச்சிட்டோம், நித்திய ஜீவன் நினச்சிட்டோம், சமாதானம் நினச்சிட்டோம், சந்தோஷம் நினச்சிட்டோம், ஆசீர்வாதம் நினச்சிட்டோம். இதெல்லாம் உண்மைப்பா. ஆனால் இது சேருமிடம் அல்ல. நான் சேருமிடம் பிதா. ஆமென். அவருக்குள்ள தான் இதெல்லாம் இருக்கு. அவரை விட்டு போட்டு அவரை தெரியாம இது எதுவுமே தயவுசெய்து அறிந்து கொள்ள எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் அறிந்திருப்பீர்கள். அப்பா, என்னை அறிந்தால் நீ பிதாவை அறிந்திருப்பீர்கள். என்னம்மா? அறிந்திருப்பீர்கள். அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். திரும்ப சொல்றேன், கவனிங்க. என்ன தோமா கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் போகிற இடம் காண்பீங்க. போகிற இடம் வேற ஒன்றும் இல்லைப்பா. யார் போகிற இடம்? இடம் அல்ல, அது ஒரு நபர். ஆமென். போகிற இடம் பிதா. அப்புறம் இயேசு சொல்றார், இவன் நான் தான், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அது மாத்திரமல்ல, பிதாவை நீங்க அறிந்தும் அவரை கண்டும். உண்மையா?
ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் தோமா சொன்ன காரியத்தை பார்த்தோம். அடுத்தது ஒரு பிலிப்பு ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாமே. பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு நல்ல கவனிங்க. பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். நன்றியா கவனிக்கலாம். அதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு இல்ல. ரொம்ப அழகா பிலிப்பு சொல்றான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அதுக்கு மேல எனக்கு வெளிப்பாடு வேண்டாம். அதுக்கு மேல எனக்கு பரலோகம் வேணாம், அதுக்கு மேல எனக்கு பொண்ணு வேணாம், அதுக்கு மேல எனக்கு வெள்ளி வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். ஐயா, நான் பிதாவை அறிந்து கொண்டால் போதும். அருமையானவர்களே, அறிந்து கொள். That is enough. Philip says, Lord, show me the Father. That is enough. அதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு எனக்கு வேண்டாம், அதுக்கு மேல பிரசங்கம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். நான் பிதாவை அறிந்து கொண்டால் போதும். அருமையானவர்களே, இந்த காலவெளியில அந்த அளவுக்கு முக்கியமா இது. இன்னைக்கு நாம் அதை அறியாமல் உணராமல் இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன பதில் என்ன? அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோட இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன், தெரியலையா உனக்கு? இல்ல இயேசுவே, எனக்கு நீங்க யாரை காட்டுங்க, பிதாவை காட்டுங்க, எங்களுக்கு போதும். என்னதான் பார்த்துட்டு இருக்கேப்பா, என்னதான் பார்த்துட்டு இருக்கியே? என்னை கண்டவன் பிதாவை கண்டு இல்லையே. நான் உங்களை தானே பார்க்கிறேன், பிதாவை பார்க்கலையே. நான் உங்களை தானே பார்க்கிறேன், பிதாவை பார்க்கலையே. இதான இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை அதுதானே அருமையாவுல. இன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறோம் அருமையாவுல, ஆனால் பிதாவை இன்னும் பார்க்கலையே. நம்ம வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையோ? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும், அப்படி ஒருவேளை நான் சொல்றதை நம்பலனாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். திரும்பி சொல்ல கவனிங்க. எது மூலமா நம்புங்க? இந்த கிரியின் மூலமாய் யார் வெளிப்படுகிறார்? விளங்குதாமா? விளங்குது இல்லையா? ஸோ நான் சொல்றதுனால நீ நம்பல, என் கிரியின் மூலமா உனக்கு தெரியுதா இல்லையா? கிரியின் மூலமா யார் வெளிப்படுகிறார்? சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா முக்கியமான காரியம் அடுத்தது இருக்கு. வாசிக்கலாம், அடுத்து வாசிக்கலாம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். விளங்கல எனக்கு. இருக்கும் போதே எனக்கு விசுவாசம் பிரச்சனையா இருக்கு. இதுல என்ன பண்ணுவார்? இவர் போன பிறகு நான் விசுவாசிப்பேன். எனக்கு விளங்கலையே ஆண்டவரே, நான் முன்னாடியே பார்க்குறேன், இயேசுவே அப்படி பார்க்குறேன், ஏன்னா போய் பிதாவை கேட்குறேன். அப்புறம் இயேசு நான் சொல்கிறார், ஏன்பா இவ்வளோ நாள் இருந்து இது மாதிரி கேட்குற? சரி, நான் சொல்கிறதா நம்பலை, என் கிரியை பார்த்தாது நம்பக்கூடாதா? அடுத்து சொல்கிறாரு, நான் மெய்யா சொல்கிறேன், மெய்யாலுமே சொல்கிறேன், நான் போனால் நீ நம்புவ. அது என்னங்க போனா? இருக்கும் போதே நான் நம்பலையே, நீங்கள் போனால் நான் எப்படி நம்ப முடியும்? வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாமே. நான் பிதாவினத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கொஞ்சம் இருங்கம்மா. என்ன செய்வானா? நான் செய்த கிரியை செய்வான். அந்த கிரியைனா என்ன? கிரியை எப்படி செய்யறான்? அதுதான் முன்னாடி சொன்னாரு, நான் சொல்றதா நம்பல, நான் கிரியை செய்யறது மூலமா யாரை நம்பு? ஆமென். அப்போ நீ உன் கிரியை மூலமாய் நீ யாரை வெளிப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு கிரியை மூலமாக யாரை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? அந்த பாஸ்டர் தப்பு. ஏன்னா தப்பு பண்ணுறோமா நம்ம? அந்த ஒவ்வொரு கிரியையும் யாரை வெளிப்படுத்துகிறது? சோர்ஸை வெளிப்படுத்தோமா? அதான் சோர்ஸ். பிதாதான் சோர்ஸ். நன்மையான எந்த பூர்ணமான வரும் எங்கேருந்து? அப்பா கிட்ட இருந்தா வரும். ஆமென். ஐயா, அந்த வெளிப்பாடு தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இன்றைக்கு கிரியை யாருன்னா அந்த பாஸ்டர் செஞ்சார், இந்த பாஸ்டர் செஞ்சார். ஐயா, இந்த கிரியை யாரை வெளிப்படுத்த வேண்டும்? அப்பாவை வெளிப்படுத்த வேண்டுமே. இயேசு சொல்றாரு, நான் என்ன மகிமைப்படுத்த வரல, என் பிதாவை மகிமைப்படுத்த வந்தேன்.
நான் சொல்றதை நம்பலனாலும் என் கிரியின் மூலமா பிதா வெளிப்படுகிறாரு. இன்னைக்கு இல்லைம்மா, இன்னைக்கு பிதாவை குறித்து தான் அறிவு இல்லை. ஆமென். ஏன்னா உண்மையான ஒரு மகன் யாரை மகிமைப்படுத்துவான்? அப்பாவை. தயக்கமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, சங்கோச்சமே கிடையாது. ஏன்னா தெரியும் அப்பாவுக்கு என்னதான் மகிமை செலுத்தினாலும் அதை திரும்ப அப்பா யாருக்கு தான் கொடுப்பார்? எனக்கு தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குமா, ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இருக்கு. காரணம் என்ன? ஐ டோன்ட் see God as a father. ஆமென். ஆகையால் தான் அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் எனக்கு மகிமை வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு பிரஸ்தாபம் வேணும். ஐயா, இந்த கிரியெல்லாம் யாரை வெளிப்படுது தெரியுமா? பிதாவை வெளிப்படுத்துது. தொடர்ந்து வாசிக்கலாம், தொடர்ந்து வாசி முடிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு, தமிழ்ல இந்த வார்த்தை சரியில்லைம்மா. உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்றாரு. இங்கிலீஷ் என்ன வார்த்தை? கம்ஃபர்ட்லெஸ். இன்னொரு என்ன வேர்டு தெரியுமா? ஆஃபன். நான் உங்களை என்னவா விட மாட்டேன்? அனாதையா விட மாட்டேன். யாருமா அனாதை? சகோதரன் இல்லாதவன் அனாதையா? சரி, அம்மா இல்லாதவன் அனாதையா? அப்பா இல்லாதவன் அனாதை. யார் அனாதை? ஸோ இயேசு போகும்போது சொல்றாரு, நான் உன்னை எப்படி விட்டுட்டு போல? ஆனால் இன்னைக்கு அனாதையா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அப்பா குறித்து தெரியாமல் இருக்கிறோம். அப்பா குறித்து தெரியாமல் இருக்கிறோம். நான் உன்னை அனாதையை விடலப்பா. நான் அனாதையை விடலன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அனுப்புனாரு. ஆவியானவர் என்னை எங்கே கொண்டு போகிறாரா? இயேசு என்னை பிதாவிடத்தில் கொண்டு போனார், ஆவியானவர் பிதாவிடத்தில் கொண்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிதா என்கிற ஒரு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம். அதுதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 18 வரைக்கும் வாசிக்கலாமா? வாசியாப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆகையால் தான் வாசிக்கிறோம் மத்தேயு 5:48 உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல. இன்னைக்கு பல நேரங்களில் இது ஒரு பெரிய கேள்வி. இது இயலாமையை தான் பார்க்கிறோம். அதெல்லாம் முடியுமாங்க? இதெல்லாம் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை தெரியுமா? நீ இன்னும் உங்கள் அப்பா யாருன்னு தெரியல, அப்பா நீ என்ற உறவை அறியாதபடினாலே இது சாத்தியம் இல்லை. உன் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கப்பா? ஒரு அப்பா மாதிரி ஒரு பையன் இருப்பது கஷ்டமே இல்லை. அப்பா மாதிரி பையன் பேசுவது நடப்பது எல்லாமே இயல்பு. இயல்பு. அருமையாவில் இன்றைக்கு சபை அருமையாவில் கஷ்டப்படுது, அப்பா அம்மா இருக்க கஷ்டப்படுது. காரணம் என்ன? அப்பா யாருன்னு தெரியல. அப்பா யாருன்னு தெரியல. இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கு அப்பா முன்னாடி யாருங்க? யோவான் 8 வாசிக்கலாமே. யோவான் 8:44-45 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம யார்? அப்பா யாருங்க சொல்லுங்களேன். அவரை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். உங்கள் பிதாவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் இல்ல, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் பேசும். ஏன்னா அவன் யாருங்க? அப்பா. நம்ம அப்பா தான். என்னங்களே, அவர் எல்லாத்துக்கும் அப்பா. எல்லாத்துக்கும் அப்பா. எதுக்கு அப்பா? அதுக்கெல்லாம் அப்பா. அதுக்கெல்லாம் அப்பா அவர் தான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய் பேசும்போது என்னமா அப்படியே உள்ளேந்து அப்படியே 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 வருதுமா அவருக்கு. உள்ளேந்து அப்படியே வருது. ஏன்? அவன் அப்பா. அவன் அப்பா. அவன் பிள்ளையா இருக்கும்போது எனக்கும் அது எப்படி வருது? தானா வருதுல்ல. அப்பனா நான் பிசாசுக்கு பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் தானா வந்துச்சே. இன்னைக்கு மாத்திரம் ஏமா தத்தளிக்கிறேன்? சிம்பிள்மா, இன்னும் ஆண்டவரை அப்பாவா அறியலை. பிசாசை அப்பாவை அறியும் பொழுது பாவம் அக்கறமா எப்படி வந்துச்சு? அப்படி அப்படியே வந்து ஃப்ரீயாக அப்படியே சரளமாக அப்படியே வரும்மா.
அதெல்லாம் யோசிச்சுலாம் செய்ய வேணாம், அப்படியே ஈஸியா வரும். தீமை செய்ய பழகின மக்கள், 2 கைகளும் தீமை செய்ய பழகின மக்கள். ஆனா இஸ்ரவேல் யார் தெரியுமா? என் பிள்ளை, என் சேஷபுத்திரன். தெரியலையே, இஸ்ரவேலுக்கு நன்மை செய்ய தெரியல. காரணம் என்ன? ஐயா, அப்பாவா ஏற்றுக்கொள்ளலையே. அப்பாவா அறியல. இந்த கருமை அவளே, இந்த அப்பா செய்தி ரொம்ப முக்கியமா, இதான் அஸ்திபாரம். இது மாத்திரம் சரியா இருந்துட்டா சரியா. இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அறிய வேண்டிய காரியம், ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அறிய வேண்டிய காரியம் என்ன? இங்க இருக்க ஆண் பிள்ளை சும்மா நினைச்சிடாதீங்க, ஒன்னொன்று ஆண் பிள்ளையும் அப்பா. ஆமேன், ஆமேன். என்னங்க ஒன்னு அப்பாவாலே? வசனம் சொல்லுதுமா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுடைய தேவன். அப்புறம் காது கேட்கல, சொல்லுங்க யாருங்க அந்த பாலகன் பேர்? என்னங்க? நித்திய பிதா. ஆமென். அறிந்து கொள்ளலாம். பாலகன் நினைச்சிடாதீங்க, பாலகன் நினைச்சிடாதீங்க, நித்திய பிதா. இன்னைக்கு அதுதான் அருமையாவுல, என்னை காண்கிறவன் பிதாவை காண வேண்டும். அந்த பிதாவினுடைய குணாதிசயம் என்னிடத்துல வெளிப்பட வேண்டும். ஏன்பா பிலிப் இன்னும் கேட்கிற, என்னை பார்த்துட்டு இன்னும் பிதாவை பார்க்கணும்னு சொல்றியே, ஏன்பா விளங்கலையா? இன்னைக்கு அருமையாவுல, இன்றைக்கு ஏன் உலகம் அருமையாவுல ஆண்டவரை அறியவில்லை? காரணம் என்ன? எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தொடர்பு இல்லைம்மா. இன்னைக்கு அதான் உண்மை. இன்னைக்கு சபைக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை. எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கணும்னா, அப்பா பிள்ளை தொடர்பு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அருமையாவுல, we are missing something. என்னென்னமோ சொல்றோமா. இன்னைக்கு சிம்பிள்மா, என் கிரியை மூலமாய் உலகம் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். கிரியை தான்மா அப்பா. ஏன்னா நான் சுயமாக எதுவும் பேசலை, எனக்கு அந்த திறன் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறத தான் நம்பல, என் கிரியை மூலமாவது நம்பேன்ப்பா. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நம் சபையாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவோம், தேவன் தகப்பன் என்பதை வெளிப்படுத்துவோம். மறுபடியும் இந்த அஸ்திபாரத்தை நிலைநாட்டுவோம். விசுவாச அஸ்திபாரம், நம்பிக்கையின் அஸ்திபாரம், ஒழுக்கத்தின் அஸ்திபாரம், நம்ம சமுதாய அஸ்திபாரத்தை ஏற்படுத்துவோம். அப்படி நம்ம சபை, குடும்பம், சமுதாயம் எல்லாம் அருமையாவுல செழித்தோங்கும். கண்ணு முடிச்சு பிக்கலாமா? கண்ணு முடிச்சு பிக்கலாமா? Fatherhood is the foundation. Father is the source. Hallelujah, 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 hallelujah. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் நமக்குள் வாசமா இருக்கு. அது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியம்பா. இயேசுக்குள் பிதா இருந்தார், சாத்தியம். உனக்குள் பிதா இருப்பார், சாத்தியம். தெய்வத்துவன் பரிபூர்ணம் எல்லாம் உனக்குள் வாசமா இருக்கும். நீ என்றைக்கு இதை நீ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறாயோ, ஓ ஹல்லேலூயா. சிம்பிள் காரியமா. பிசாசு போல எனக்கு எல்லாம் ஈஸியா செய்ய முடியுது. முற்காலத்திலே அப்படி நான் அந்த உலகத்தின் வழிபாடுகளிலே, இந்த விதிமுறைகளிலே வழக்கமாய் நடந்து கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இது சிம்பிள் காரியம். இன்னும் இந்த அஸ்திபாரத்தில் இன்னும் வரல. நான் இன்னும் அவரை தகப்பனா அறியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தயவு செய்து கொஞ்சம் போய் இந்த வசனத்தை தியானிக்கலாம். He is my father, he is my source, he is my foundation. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Thank you Jesus. சௌன் ஜெயச்சந்திரன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், முக்கியமாக பிதாவாக ஒரு தகப்பனாக உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவர் அதில் வளர எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் சோர்ஸாக இருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் சஸ்டைனராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஸ்டெபிளைசராக இருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த அப்பா பிள்ளை என்ற அந்த உறவில் நாங்கள் வளரவும் ஆண்டவரே, பிதாவை எங்களுடைய ஆண்டவரே கிரியைகள் மூலமாய் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.